வேலுண்ட வினை இல்லை, மயிலுண்ட பயம் இல்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த கந்தன் பல முறை உன்னை தேடி வந்து விட்டேன். இந்த முறையும் என்னை நீ தவிர்த்து சென்றால் உன் அப்பன் உன்னை தேடி வருவது இதுவே கடைசி முறையாக இருக்கும். எதனால் கந்தன் இன்று இந்த வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என்று உனக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா? என் குழந்தையே, வாழ்க்கையில் பொதுவாகவே என்ன நடக்கிறது என்பது உனக்குள் புரியாத புதிராக இருக்கும் பொழுது உன் அப்பன் நானும் உன்னை புரியாத புதிராக பல விஷயங்களை சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிறேன் என்று நீ யோசிக்கிறாயா? இந்த நேரம், இந்த தருணம் உனக்கு கிடைப்பது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? கந்தன் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது இதையெல்லாம் நீ சரியானதாக தெரிந்து கொள்ள நிச்சயமாக உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அப்பனின் வார்த்தைகளை கேட்டால் மட்டும்தான் நான் சொல்ல வந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயமும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிப்பது நீயாகத்தான் இருக்கிறாய். ஏனென்றால் தெய்வம் உன் முன்னாலேயே வந்து நின்றாலும் நீ உன்னுடைய எண்ணங்களை என்னவோ வேறு எங்கேயேதான் செலுத்தி கொண்டிருக்கின்ற. உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் வேறு எங்கோதான் நீ வைத்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரம், இந்த நொடி முதல் நான் உன்னோடு பயணிப்பதை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு உனக்காக நான் வருவதை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் போதும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி எது வந்தாலும் அவை எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு விஷயம், என்ன நடந்தாலும் கலங்கி விடாதே. இந்த கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு பயம் என்று நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? நான் சொல்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள நேரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அற்புதங்களை நீ கண்டு கொள்வாய். சரியானதொரு வாய்ப்பு உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அந்த ஒரு நொடி போதும் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தலைகீழாக புரட்டி போட்டு விடலாம். அந்த தருணத்திற்காகத்தான் நீயும் காத்து கொண்டிருக்கின்றாய். உன் அப்பன் நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது உனக்கு இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நான் காத்து கொண்டிருக்கின்றேன். வாய்ப்பு கிடைத்தவுடன் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று என் பிள்ளை நீயும் காத்து கொண்டிருக்கின்றாய். இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் நடந்துவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வந்துவிடும் என்பதில் எந்த குழப்பமும் இல்லை. நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களும் நிச்சயமாக இனி எந்நாளும் உன்னை நல்வழிப்படுத்தும். எதுவுமே புரியாததொரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பதாக எண்ணி நீ வருத்தம் கொண்டிருக்கிறாய் அல்லவா? உனக்கு நடப்பதையெல்லாம் எப்பொழுதுமே நீ புரியாத மனநிலையோடு தான் எதிர்கொள்கிறாய் அல்லவா? அப்படியானால் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ உறுதியாக புரிந்து கொண்டு உனக்கு மனதில் ஏற்படக்கூடிய உண்மைகளுக்கு நீ சரியாக கட்டுப்பட்டு நடந்து கொண்டே இரு. உண்மையும் நேர்மையும் உள்ள குழந்தைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதுமே தோற்றதாக சரித்திரம் கிடையாது. பல சோதனைகள் வரலாம், பல வேதனைகள் வரலாம், பல இன்னல்களும் தொடர்ந்து வரலாம். ஆனால் முடிவானது என்றும் உனக்கு சாதகமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் நாம் எதிர்பார்த்தது போல ஒரு விஷயம் நடக்காமல் போகும் பொழுது ஏமாற்றம் அதிகமாகத்தான் இருக்கும். அதனால் தான் எப்பொழுதுமே உன் கந்தன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், எந்த விஷயத்தையுமே பெரிதாக எண்ணிக்கொண்டு நீ வருத்தமடையாதே. நாம் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டோமானாலே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உனக்கு மிக பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்து விடாது, மிக பெரிய அளவில் உனக்கு வேதனைகளை கொடுத்து விடாது. நீ எதுவும் உன்னுடைய தேவைக்கு தகுந்தாற் போல உன்னுடைய மனதில் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உறுதியாக சொல்லிவிடும். நீ விரும்பி நிற்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். எதையும் எதிர்பார்த்து
நீ வாழும் பொழுதுதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதே உன் கண்களுக்கு தெரிய வரும். நீ ஏதோ ஒரு புரிதல் இல்லாத வாழ்க்கையை வாழும் பொழுது நமக்கு நடக்கின்ற நன்மைகள் கூட என்னவென்று நமக்கு புரிந்து விடுவதில்லை. இனிமேலும் இதையெல்லாம் உணர்ந்து நீ வாழ பழகிக்கொள். இனிமேலும் இதையெல்லாம் என்னவென்று நீ கடந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ பழகி கொண்டால் அது போதும். எதிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் என்று சொல்லி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள். நாம் கடந்து வந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும் அல்லவா? இனி என்ன நடக்கும் என்று நீ கலங்கி நின்றாலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. உன் அப்பன் அதனால் தானே உன்னோடு பயணம் செய்ய தொடங்கி இருக்கின்றேன். இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றிகளையும் நீ உறுதியாக கொண்டாயானால் மனநிறைவோடு உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் நடக்க தொடங்கிவிடும். எல்லையற்ற சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்க தொடங்கிவிடும். எதிர்பாராத விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும். மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் சொன்ன பிறகு உனக்கு இன்னமும் மனதிற்குள் குழப்பம் வருகிறது என்றால் நிச்சயமாக உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்ற அர்த்தம். உன்னுடைய சிந்தனையில் ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். இதையெல்லாம் நாம் இன்றே என்னவென்று உணர்ந்து விட வேண்டும். இதையெல்லாம் நாம் இன்றே என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் கடந்து நாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் நாம் மறந்து இனி வரக்கூடிய சந்தோஷங்களுக்கு கட்டுப்பட்டு என் பிள்ளை நீ எதையும் கண்களை விழித்து கொண்டு பார்க்க தொடங்கு. உன்னுடைய பார்வை குறுகலானதால் தான் உனக்கு நடக்கின்ற நன்மைகள் எல்லாம் உனக்கு தெரியாமல் போய்விட்டது. உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் சுருங்கியதால் தான் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் உனக்கு என்னவென்று புரியாமல் போய்விட்டது. இனிமேலாவது நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடும். இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கந்தனிருந்து நடத்திய வெற்றி நிச்சயமாக யாராலும் பறிக்க முடியாத ஒரு வெற்றி. உனக்கு நிரந்தரமாக நான் கொடுக்கின்ற வெற்றி. நிரந்தரமானதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய். நிரந்தரமில்லாத ஒரு விஷயத்திற்காக ஓடி ஓடி அலைந்து நீ எந்த ஒரு சந்தோஷத்தையும் இழக்க நினைக்காதே. இனிமேல் என்ன நடந்தாலுமே நீ பெற வேண்டிய ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கு பின்னாலும் நான் இருப்பேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும். நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என்பது உன்னுடைய மிகப்பெரிய மாறுதலாக இருக்கட்டும். கந்தனிருந்து உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனி நிச்சயமாக உனக்குள் இருந்து மிகப்பெரிய உண்மையாக அது இருந்து கொண்டே இருக்கட்டும். சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ உணர வேண்டிய நேரம். இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுக்க வேண்டிய நேரம். அப்பன் முருகன் நான் சொன்ன வார்த்தைகளை ஒருபோதும் தவறவிட மாட்டேன். நீயும் எனக்கு கொடுத்த சத்தியத்திலிருந்து தவறிவிடாதே. எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழப்போவதாக எனக்கு உத்திரவாதம் கொடுத்தாயோ அதிலிருந்து நீ ஒருபோதும் தவறிவிடக்கூடாது. சொல்வதை சொல்லிவிட்டு அதன் பிறகு சில நொடிகளில் அதையெல்லாம் மறந்து எப்பொழுதும் போல நீ கஷ்டத்திற்குள்ளேயே விழுந்து விடுகின்றாய். கந்தன் பேசும் பொழுது அந்த நொடி மட்டும்தான் உன்னுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு வீரம் வருகின்றது. நாமும் வாழ்வோம் என்ற உணர்வு வருகின்றது. சில மணித்துளிகள் கடந்து சென்ற பிறகு கந்தனின் வார்த்தைகளையே மறந்து உன்னோடு பேசுகின்ற இந்த தேவையில்லாத மனிதர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னை சுற்றி நடந்த உண்மைகளையும் நீ தொலைத்து விடுகிறாய் என்பதுதானே உண்மை. இனி இதுபோன்று நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை தொடராமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு இரு.
என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும். என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு உண்மைகளையே கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.